இன்னைக்கு என்னன்னு தெரியலங்க. ஹாட்ஸ்டார்லயே பார்த்தீங்கன்னா, எபிசோட் வந்து 1 மணிக்கு மேல தான் வந்து போட்டாங்க. அதனால தான் நம்ம ரிவ்யூ வீடியோவுமே லேட் ஆயிருச்சு. ரங்கனோட ஃபோட்டோ வந்து தங்கம்க்கு வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தங்கம் வந்து அந்த பேடிங் பண்ணிட்டு இருந்த டைமா பார்த்து அவரு ஹெல்ப் பண்ணிருவாரு. இந்த 2 விஷயத்த வச்சு நம்ம தங்கம் வந்து பாடா படுத்திட்டு இருக்கிறாங்க ரங்கன. உங்களுக்கு எப்படி ஃபோட்டோ வந்துச்சோ, அதே மாரி தான் எனக்கும் ஃபோட்டோ வந்துச்சு அப்படிங்கிறதையும் அவரு கிளியரா சொல்ட்டாரு. பட் அதையும் மீறி இவங்க வந்து எல்லா டைமும் வந்து உட்கார்ந்து அழுகுறதா இருக்கட்டும், போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பவுலிங் போடுறேன்னு சொல்லிட்டு அவர போட்டு அடிச்சு நிமித்தியிருப்பாங்க. அது இல்லாம இந்த மணியா இருக்கட்டும், எல்லாரும் வரப்போ போறப்போ கமெண்ட் பண்றது, அவர் அசிங்கமா பேசுறது, சட்டைய புடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கூட ஒரு மரியாதையே இல்லாம தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிறாங்க. சரி, இவரு வந்து இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறாரா? இல்ல தங்கம்ட்ட அதுக்கப்புறமா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாரா? இத பத்தி ஏதாவது பேசினாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாரு. எனக்கே ஒரு கட்டத்தில வந்து இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. அவரு சைடையும் கொஞ்சம் கேளுங்களேன்டா அப்படிங்கிற மாரி. நல்ல வேளை இன்னைக்கு அதுக்கான பதில் வந்துருச்சு. சரி, ஓகே, வாங்க இந்த 4 எபிசோடையும் ஸ்டார்ட்டிங்லேருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ போன வாரம் பார்த்தீங்கன்னா வந்து, அவரு தமிழ்நாடோட கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அதோட நிறுத்தியிருப்பாங்க. பவுண்டரியா அடிச்சு தள்ளியிருப்பாரு. ஸோ அது ரிலேட்டடான டிஸ்கஷன்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல தங்கம் வந்து செம கோவமா இருக்கிறாங்க. என்னடா இவரு இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரேன்னு. அண்ட் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, துளசி அவங்க வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுமே வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம ரங்கன பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ இத வந்து அவங்களால டாலரேட் பண்ணிக்கவே முடியல. ஏதோ ஒரு ஃப்ளூக்ல 4, 6 அப்படின்னு அடிச்சுட்டா பெரிய இவரா? பர்சனல் லைஃப்ல வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மாரி பண்ணிட்டா உடனே எல்லாத்தையும் மறந்துருவாங்களா? ஹீரோ மாதிரி கொண்டாடுவாங்களா? துளசி வந்து ரங்கன இன்ஸ்பிரேஷன் சொன்ன ஒரு காரணத்துக்காக தங்கம் திரும்பி அப்படி சும்மா ஐ டு ஐ ரொம்ப நேரம் முறைச்சுக்கிட்டே இருப்பாங்க. டேய் என்னதான்டா பண்றீங்க? அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்துச்சு. அண்ட் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க தங்கம காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, அதே மாரி போன வாரம் மாரியே பார்த்தீங்கன்னா, ஓரமா உட்காந்து அந்த ஜிம் ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்க மாரி காட்டுனாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம மணிக்கு தாங்க வந்து ஹார்ட் பிரேக் ஆயிருக்கும். என்னன்னா, அவரு போய் கன்வின்ஸ் பண்ணலான்னு வர டைம் எல்லாமே நம்ம ரிஷி ஒரு நிமிஷம் தள்ளு அப்படின்னு புடிச்சு தள்ளி விட்டு, அவரு போய் வந்து கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. ஸோ அத பார்த்து நம்ம மணிக்கு வந்து செம்ம காண்டாகும். ஆனா அவரோட கேரக்டர் நீங்க நோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரு ஒரு சீன்ல அதுக்கப்புறமா ரிஷிட்ட போய் பேசுற மாரி காட்டியிருப்பாங்க. போய் ஏதோ திட்ட போறாரு, இல்லன்னா வந்து இந்த மாரி பண்ணாதன்னு சொல்ல போறாரு, ஏதோ கோவமா பேச போறாரு அப்படின்னு பார்த்தா, நீங்க வந்து தங்கம்க்கு வந்து நேத்து சப்போர்ட் பண்ணது, நீங்க பேசினதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர அப்ரிஷியேட் பண்ணிட்டு போவாரு. ரிஷி என்னதான் வந்து திரும்ப திரும்ப தங்கம வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டே இருந்து அத பார்த்து இவரு ஹர்ட் ஆனாலும், அதுக்கப்புறம் தனியா அவர் தங்கம்ட்ட போய் பேசுற விஷயங்கள் வந்து சூப்பரா இருக்கும். ரிஷி மாதிரிலாம் எனக்கு கிரிக்கெட் அவ்வளவா தெரியாது. ஆனா எனக்கு உன்ன நல்லா தெரியும். யார் இருந்தாலும், இல்லனாலும், உன் வீட்ல எவ்ளோ பிரச்சனை குடுத்தாலும், என்ன நடந்தாலும் சரி, நீ கண்டிப்பா ஜெயிப்ப. ஸோ அத நீ நம்பு அப்படிங்கிற மாரி அவர் கொஞ்ச நேரம் பேசுவாரு. மணியோட கேரக்டரைசேஷன வந்து அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா வந்து கொண்டு போயிட்டு இருக்க மாரி இருக்கு. அதே மாரி நம்ம மணி பார்த்தீங்கன்னா, ரங்கன்ட்ட போய் பேசுவாரு தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு ஹீரோவா இருக்கீங்க, இன்னொரு பொண்ணுக்கு வில்லனா இருக்கீங்க. எனக்கு சத்தியமா புரியல. இப்பவே வந்து இப்படி லைஃப கெடுக்குறீங்களே, நீங்க இதுக்கு முன்னாடிலாம் எத்தன பேரோட லைஃப கெடுத்திருப்பீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோனே, கரெக்ட்டா நம்ம ரங்கனுக்கு வந்து இந்த பாஸ்ட்லாம் ஃபிளாஷ் ஆகுற மாரி காட்டியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து அவர் அந்த 2009ல இந்த ஒரு துளசி அவங்க விஷயத்துக்காக அவர் பேசினதுல, அவர் டீம் அவுட்டே தூக்குனதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவர் எவ்வளோ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரும், எந்த செலக்ஷன் லிஸ்ட்லயுமே வந்து அவர் பேர் வந்திருக்கவே வந்திருக்காது. ஸோ அவரோட லைஃபே வந்து அதனால எப்படி மாறிருச்சு, அவர் வந்து அவங்க அம்மாவோட அந்த பேசுற அந்த கான்வர்சேஷன் நல்லாருக்கும். இந்த மாரி பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கப்போ, அவங்க அம்மா வெளிய வந்து வா விளையாடலாம் அப்படின்னு கூட்டு போனது. ஆனா கன்னா பின்னான்னு பால போட்டுட்டு இருப்பாங்க. நீங்க தப்பா போடுறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, ஒரு நல்ல பேட்ஸ்மேனா இருந்தா எப்படி பால் போட்டாலும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதா இருக்கட்டும். அது எல்லாமே சூப்பரா இருக்குங்க. அண்ட் ஃபைனலா இந்த தங்கம் அண்ட் ரங்கன் இந்த மேட்டரையும் துளசிக்கு வந்து முன்ன நடந்ததையும் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க தெரியுமா? ஏன்னா வந்து இப்போ வந்து தங்கம்க்கு வந்து ஒரு கமிட்டி வச்சு விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணி விசாரிக்கிறாங்க. ஆனா அதில பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கம் வந்து அந்த இடத்துல ஸ்பாட்ல ரியலைஸ் பண்ண மாரி காட்டியிருப்பாங்க. இத முன்னாடியே யோசிச்சிருக்கலாமேம்மா அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு. ரங்கன் அன்னைக்கு வந்து என்ன தொட்டாரு அப்படின்னுவாங்க. இல்ல தொடுற மாரி வந்தாருன்னுவாங்க. அப்புறம் தொடவே இல்ல. நான் தான் தப்பா நெனச்சுட்டேன். இந்த மாரி வீட்ல கல்யாண பிரஷர் அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ்ல வந்து நான் வந்து இத வந்து தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். என் மேல தான் தப்பு அப்படிங்கிற மாரி அவங்க ஒத்துக்கிட்டதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ரங்கன்ட்ட போயிட்டு அந்த விஷயத்த சொல்லி அவர்ட்ட வந்து தேங்க்ஸ் சொன்னதா இருக்கட்டும். ஆனா அத வந்து ரங்கன் ஹேண்டில் பண்ண விதம், இந்த மாரி ஒரு விஷயம் நடந்து நீங்க தைரியமா மூஞ்சிக்கு முன்னாடி வந்து கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இந்த மாரி ஒரு கமிட்டிலாம் வச்சு பண்றாங்க. நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்து சொன்னா நமக்காக வந்து இந்த அகாடமி ஒரு விஷயம் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரஸ்ட் வந்து உங்களுக்கு பில்ட் ஆயிருக்கு. அதுவே எனக்கு போதுங்கிற மாரி அவரு சொன்னது. இந்த மாரி எனக்கு முன்னாடியே இருந்திருந்தா, அதாவது துளசியோட விஷயம் நடந்தப்போ, இதே மாரி ஒரு கமிட்டிலாம் வச்சு பேசி இத வந்து சார்ட் அவுட் பண்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் இருந்திருந்தா, என் லைஃப் மாறி இருக்கும்ல அப்படின்னு அவரு சொன்னது. ஸோ அதெல்லாம் சூப்பரா இருந்ததுங்க. அதாவது அந்த பாஸ்ட்ட கொண்டு வந்து இந்த இன்சிடென்ட்டோட லிங்க் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னது. அண்ட் அதே மாரி உள்ளுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்கும் தெரியுமா? அதாவது அந்த அலுமினி ஸ்டூடண்ட்ஸும் சேர்ந்து ருக்மணியோட உட்காந்து இந்த அகாடமி எப்படி பெட்டரா கொண்டு வரலாம் அப்படின்னு. ஸோ அந்த டைம்லயும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கன்ட்ட கேட்கிறப்போ அவரு ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு. அதாவது ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ட்ரெயின் பண்றோம். அதே மாதிரி கோச்சுக்கும் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும். அதாவது ஸ்டூடண்ட்ஸ எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத நம்ம ட்ரெயின் பண்ணி ஆகணும் அப்படின்னுவாரு. அண்ட் நீங்க நோட் பண்ணீங்கன்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இப்படி இப்ப இருக்க ஜெனரேஷன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அட என்னப்பா திரும்ப திரும்ப இப்படியே குறை சொல்ற மாரியே பேசிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாரி தான் ஃபீல் ஆச்சு.
முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில அப்படின்னு ஆரம்பிப்பாங்கல்ல. அதே மாரி என்னடா எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு தோணுச்சு. அப்பதான் பார்த்து கரெக்ட்டா நம்ம ரங்கன் ஒரு டயலாக சொல்லுவாரு. ஒரு ஜெனரேஷனுக்கும் ஒரு மாதிரியான ப்ராப்ளம், ப்ரெஷர்லாம் இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் நம்ம துளசி அண்ட் ரங்கன் கான்வர்சேஷனுமே வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசினாலுமே வந்து அது ரொம்ப அழகா வந்து காட்டியிருப்பாங்க. அவங்க வந்து எப்படி அவரு வந்து அவங்களுக்கு அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறத விடாம காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல கூட சொல்லுவாங்க தெரியுமா? இந்த குட்டி குட்டி கதைகள்லாம் நான் வந்து ஸ்டேஜ்ல, ஸ்பீச்ல யூஸ் பண்ணி பயங்கரமா கைத்தட்டு வாங்குறேன், பாராட்டு வாங்குறேன். அது எல்லாம் உன்ட்டருந்து சுட்டது தான் அப்படின்னு அவங்க சொன்னது. அப்படியா? எனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லையே. நான் சொன்னதெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு இவரு சொல்றப்போ, நீ மறந்துட்ட. ஆனா ஐ பில்ட் அ லைஃப் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த பாண்டிங் வந்து ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகுற மாரி காட்டியிருக்கிறாங்க. ஸோ போக போக தான் வந்து அது எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த விஷயத்துல தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு வெளிய போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றப்போ, அவங்க வந்து சுத்தமா நம்பவே மாட்டாங்க. எனக்கு நெனச்சேன் அப்பயே உள்ள போனோம் இவன் மண்டைய கழுவிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல ரொம்பவே பிரேக் ஆயி அத்தன வாட்டி அழுதது தங்கம் தான். அவ்ளோ பயந்ததும் தங்கம் தான். அப்ப அவங்களே வந்து, "இல்ல இது என் மேல தான் தப்பு. வீட்ல இருக்கிற ப்ரெஷர்னால நான் தப்பா வந்து அந்த சிச்சுவேஷன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்." அப்படின்னு அவங்களே சொன்னதுக்கு அப்புறமாவும், கூட இருக்கவங்க வந்து நம்பாம வந்து, நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றது வந்து, என்னடா இது! இதுக்கு எப்பதான் ஒரு எண்டே கிடையாதா? அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு. பட் அந்த இடத்துல ரங்கனும் பார்த்தீங்கன்னா, அவர் மேல இந்த மாரி ஒரு கமிட்டி வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்போ, அவர் தப்பா எடுத்துப்பாரோ அப்படின்னு நினைச்சு ருக்மணி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க டைமா பார்த்து, என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இது கிடையாது. அவங்களுக்கு நம்பிக்கை வரணும் அவ்வளோதான். ஸோ இத நான் கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். நான் இத கோஆப்பரேட் பண்றேன் அப்படின்னு அவர் சொன்னது எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, மெயின் ஃபோக்கஸ் வந்து ரங்கன் மேல தான் இருந்தது. பட் கடைசி எபிசோட்லலாம் வந்து திரும்பவும் மேட்ச் ஆட போறோம் இந்த மாரின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஃபன்னா வந்து கொண்டு போனாங்க. ஸோ அதில வந்து பெருசா கன்டென்ட் எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோதாங்க இந்த வாரம் வந்து எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.